ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேப்ரிக் ஜுவல்லரி மேக்கிங் தான். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக்லஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீடு அண்டு வந்து கிளாத், சரியா? பீடு அண்டு ஃபேப்ரிக் இது ரெண்டு மட்டுமே வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் கிளாத் வேணுமோ அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும், சரியா? இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம், ஓகேவா? இந்த பீடை நம்ம இந்த ஹோல்ஸில் உள்ளே விட்டு விட்டு ஒர்க் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபேப்ரிக் ஒன்று எடுக்கிறீங்க. ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு எந்த பீடை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். இந்த டைரெக்ஷனில் விடுறீங்க அப்படின்னா இதுலேருந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக, ஓகேவா? 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இல்லை இந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம், சரியா? எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்களோ மெஷர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. தையல் மிஷின் இருந்தது அப்படின்னா தையல் மிஷினில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஹேண்ட் நீடில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைஸில் நீங்கள் வந்து பீட் போட போகிறீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும், ஓகேவா? நான் ஆல்ரெடி இப்போ மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன், ஓகேவா? எனக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குச்சி இல்லை அப்படின்னா கம்பி ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் பேக் சைடு இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கணும், சரியா? இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டைலரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து தெரியும், சரியா? ஈஸியாக வந்து திருப்பிடலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. லென்த்தியாக வேணும் அப்படின்னா லென்த்தியாக எடுத்துக்கலாம், ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம், சரியா? எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த குச்சியை எடுத்துகிட்டு அடிப்பக்கம் இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த கிளாத் இந்த மாதிரி பிறண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்கம் வந்துடும், சரியா? ஃப்ரண்ட் சைடு வந்துடும், ஓகேவா? அதாவது இந்த பிசுறல்கள் இல்லாமல் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும், சரியா? பிசுறல் இல்லாமல் அழகாக கிடச்சிரும். எந்த சைஸ்க்கு பீடு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு பீடை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சரியா? ஒரு பீடு உள்ள ஒரு பீடு வெளியில் அந்த மாதிரி நம்ம விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் பீடு வேணுமோ அந்த சைஸ் பீடை நீங்கள் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட, சரியா? ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம மெஷர் பண்ணுற பீடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும், சரியா? நான் வந்து இந்த சின்ன பீடு வந்து எடுத்துக்க போகிறேன். இதை உள்ளே போட்டுட்டு பெரிய பீடை வந்து மேல் பக்கம் போட்டுக்க போகிறேன், ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த சின்ன பீடை நான் அந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிறேன், ஓகேவா? நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பெரட்டும் போது கிளாத் கொஞ்சமாக இருக்கும், சரியா? ஸோ அந்த கிளாத் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்படி ஃப்ரீயாக எடுத்துக்கிறீங்க. ஒரு பீடு உள்ளே விட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேலே நம்ம இந்த பெரிய பீடை போட்டுக்க போகிறோம், சரியா? இந்த பெரிய பீடை போட்டுக்க போகிறோம். அடுத்து இன்னும் ஒரு சின்ன பீடு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீடு, ஓகேவா? நம்மளோட சேனல் பேஜை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆரி கிளாஸ், மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ப்ரூச்சஸ், ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ்ட்டு நிறைய கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ்லையாவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பேஜுக்கு போங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணின எல்லா ஒர்க்ஸையுமே நான் அப்பப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் லீடிங் எடுக்கிறது, எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் வந்து நம்ம எல்லாமே வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ வந்து அது லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம், சரியா? ஸோ வந்து நீங்கள் கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க.
அகைன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளாத்துக்குள்ளே ஒரு பீடு ஒன்று போடணும், கிளாத்துக்கு மேல் பக்கம் ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ணணும். சரியா, உள்ளே வெளியில் அப்படின்னு சொல்லி பீடை மாற்றி மாற்றி போடணும். அதே மாதிரி சென்டரில் அந்த போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீடு வந்து ஒன்று சின்னது, மேலே ஒர்க் பண்ணிக்கிறது பெரிய பீடு, அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸில் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். சரியா, கிளாத்து வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது வெளியில் தெரியக்கூடிய பீடும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்தும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். சரியா, நீங்கள் எது ஒர்க் பண்ணாலுமே உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பீடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே கரெக்டாக சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்மளுக்கு கிளாத் வந்து ஈக்குவலாக இருக்கணும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் முன்ன பின்ன வந்து இருந்துடக்கூடாது. அதாவது ஒரு பக்கம் கூடவும் ஒரு பக்கம் குறைச்சா அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போடுற பீட்ஸை எல்லாமே வந்து சென்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. சரியா, அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு நெக்குக்கு போடுறப்ப அழகாக இருக்கும், ஃபினிஷிங்குமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா, சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படிங்கும்போது பீடோட கவுண்டிங்கை கம்மியாக போட்டுக்கோங்க, பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பீட்ஸ் எல்லாமே சென்டராக கொண்டு வந்துக்கிறேன். சென்டராக கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் கிளாத்தை ஈக்குவலாக கொண்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது மாதிரி கொடுத்தாச்சு. சரியா, உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன பாப்பாவோட நெக்குக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சரியா, கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும் நெக்குக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பீட் வெளியில், ஒரு பீடு உள்ளே, ஒரு பீடு வெளியில், ஒரு பீடு உள்ளே, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, இப்போது லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த இடம் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா, ஒரு முடிச்சு ஒன்று இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அந்த பீடை ஒட்டி போட்டுக்கணும். சரியா, பீடை ஒட்டி போட்டுக்கணும், தள்ளி போட்டுறக்கூடாது. சரியா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீடு வந்து நகராமல் இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். சரியா, உங்களுக்கு இந்த இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இப்போ ப்ராப்ளம் கிடையாது. இதுவே வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து பத்தாது. அப்போ ஒன்று லென்த்தியாக எடுத்துக்கணும். சரியா, நல்லா லென்த்தியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பின்னாடி முடிச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, இப்போ இதில் நம்ம நிறைய பீட் போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா பெண்டிங் கொடுக்கும். சரியா, இது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துருக்கிறதுனால இந்த அளவு தான் நம்மளுக்கு பெண்ட் கொடுத்துருக்கு. நெக்கில் போடும்போது கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். சரியா, பாருங்கள், இது வந்து டபுள் லேயரில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். டபுள் லேயராக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் லேயராக இருந்தாலும் சரி, சேம் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ட்ரிபிள் லேயர்லேயோ டபுள் லேயர்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். அந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி இங்கே நம்ம சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீடு ஒன்று நம்ம போட்டுட்டு இன்னொரு பீடுக்கு பதிலாக நம்ம முடிச்சு ஒன்று போட்டிருக்கோம். சரியா, இதில் உங்களுக்கு புரியுதா? ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.